வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரி விகித மாற்றம் தொடர்பான எந்த ஒரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவரி வாரியம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 125வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் கத்ரா அருகே வைஷ்ணோ தேவி கோவில் செல்லும் வழியில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மழை நிலவரங்கள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரை தொடர்பு கொண்டு கேட்டறிந்து மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதியளித்தார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஒலிம்பிக் வீராங்கனை சிஃப்ட் கவுர் சம்ரா பெண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட தெற்கு கோட்ட அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர்கள் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு புதுச்சேரி மின்துறை கிராம கோட்ட தெற்கு பகுதி செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.